ஒரு காம்போ ஃபுட் பாவக்காய் பிட்லையும் சிம்பிள் வெண்டைக்காய் ஃப்ரையும் பார்க்கலாமா? பாவக்காய் பிட்லைக்கு எப்பவும் புளியை கம்மியாகவும் தனியாவை தூக்கலாகவும் வெந்த கொண்டக்கடலையும் சேர்த்து செஞ்சு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். பிட்லைக்கு இப்போ நான் பாவக்காய் 1/4 கிலோ எடுத்துட்டுருக்கேன். விதை நீக்கி நெருக்கி வச்சுட்டுருக்கேன். மசாலாவுக்கு கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் தனியா, கொஞ்சமாக மிளகு, சீரகம், வெந்தயம் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துட்டுருக்கேன். மிளகாவை தனியாக வறுத்துட்டு இதோட தேங்காய், கருவேப்பிலையை இதையும் சூடான வானிலை பரட்டிட்டு இதை ஆற விட்டு மிக்சி ஜாரில் நல்லா இது போல் அரைச்சி ரெடியாக வச்சுக்கணும். பாவக்காயை எண்ணெய் விட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இப்படி வதக்கிட்டு தண்ணியை சேர்த்து வேக விடணும். இப்போ இதோட மஞ்சப்பொடி, பெருங்காயத்தை சேர்த்துருங்க. தேவையான உப்பையும் சேர்த்துட்டு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளிக்கரசலை சேர்த்துட்டுருக்கேன். வெந்த கொண்டக்கடலையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெல்லத்தையும் சேர்த்துட்டுருக்கேன். பாவக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ அரைச்ச விழுதை சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம ஏற்கனவே வெந்து எடுத்து வச்சுருக்கிற துவரம்பருப்பையும் சேர்த்துருங்க. கடைசியாக எண்ணெயில் கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலையை சேர்த்து இறக்கினா பாவக்காய் பிட்ல ரெடி. இப்போ வெண்டைக்காய் ஃப்ரைக்கு எண்ணெய், உளுந்து, கடுகு, சீரகம் இதோட கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு வெண்டைக்காயும் போட்டு வதக்கிட்டு 3/4 பதம் வெந்ததுக்கப்புறமா மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, உப்பு சேர்த்துருங்க. கடைசியாக வறுத்த வேர்க்கடலை சேர்த்தா சூப்பரான வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி.